சுவாமி தங்கரை குடியே மறைவனை பிடிவராமன் நகரிலே வலுவாமல் அடியேனே முன்னிக்க வேண்டும் வரும் விளைகளை செய்வாய் பாதம் துதிப்பேனையா கதிரை முருகூதி தரிசிப்பாய் படிவே மனதில் என்னை பரிசை தமிழமொழியாக்க வந்தேன் நிமித்தம் கண்டே குமரவேலன் கண்ணை குறைந்தார்கள் பாதம் சட்டமுறை போகமையிலறி வந்து சடாச்சமாக வேண்டும் கீர்த்தியுடனே இந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல கதிர்காமம் பாத யாத்திரைக்கான பாதை இன்று அதிகாலை 5:30 மணிக்கு சுவாமி அவர்களின் பிரார்த்தனையின் பின்னர் சமய ரீதியாக இன்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. உவந்தை ஆலயத்தினுடைய பிரதம குரு உள்ளிட்ட குருமார்களுடைய பூசை மற்றும் அதற்குரிய சம்பிரதாய சடங்குகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ மஞ்சுள அவர்களும் அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குடியரசு விஜயன் அவர்களும் இன்று வருகை தந்து இதிலே கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். 5:30 மணிக்கு அந்த நிகழ்வு ஆரம்பமாகி தற்பொழுது அந்த பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பாத யாத்திரைக்கான அடியவர்கள் இந்த பாதையினூடாக பயணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் இந்த நேரத்திலே மிக வினயமாக எங்களுடைய அடியார்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயம், இந்த பாத யாத்திரை என்பது ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொன்மையான ஒரு பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரைக்கென்று சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. எனவே அந்த சம்பிரதாயங்களை மதித்து இந்த பாத யாத்திரையை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து முடிக்கின்றேன். நன்றி.